நமக்கு இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் இந்த உடம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு அறிவு. இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை. இப்போ திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல 9 வாயில். இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிட்டு இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போ இந்த உடம்பு நம்ம உயிரோட இருக்கும் அப்படின்றத வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இதுதான் வான்பொருள், வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள். இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள். அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுறவங்களை வச்சுதான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் இந்த மெய்ப்பொருளுக்குள்ள அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்ற வார்த்தையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப நீங்க எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்க என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்றது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான். திரும்பவும் இந்த சரணாகதியில என்ன தேவைப்படுறது அப்படின்னு எல்லாம் சரண்டர்னு சொல்றோம். இல்லை, சரண்டர் கிடையாது. மூச்சு இந்த விதி மதி கதி என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. இந்த கதிக்கிட்டே வந்துடுறேன். கதி என்பது சரணாகும் கதி. அங்க பரிபூர்ணம் சேரணும். பரி என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பூரணம் என்றால் ஸ்வீட் இனிப்பு. இதுவும் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பார்த்துப்போம் சார். இந்த நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடி என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கிரண்டு தாரை ஒன்று, இந்த 2 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு. இங்க நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தலைக்கு மேல எடுத்துட்டு போயிருப்போம். ரொம்ப முக்கியம், அது தலைக்கு மேல இருக்கு. அப்போ தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் அனாவசியமா நினைக்க மாட்டாங்க, அவசியம் என்று நினைக்கின்றார்கள். அப்போ இருமுடி தாங்கி இந்த 2 சைடுல ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை யார் ஒருத்தங்க தாங்குறாங்களோ, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். குரு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 படி நம்மளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து தலைவருக்கும் போகக்கூடிய அந்த கதி என்பது சரியாக முயற்சி செய்து நாம் சாதனை செய்யும் பொழுது இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் சொல்லும் பொழுது அங்கே தன்னுள் இருக்கின்ற அந்த அகப்பொருள் வெளியில தெரியுது. அவ்வளவுதானே தவிர்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா, தேங்க்ஸ் டு ஆல் மை கைஸ். யோகேஷ் actually running out of time for dinner. Thanks to all, especially all yogis. Magesh ji, thank you. We have a book launch and audio launch. So குருஜிக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். என்னை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துக்க ராமகிருஷ்ண ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் தாலுக்கால ஒரு சின்ன கிராமத்தில் வசிச்சுட்டு வரேன். நான் இதே சென்னையில் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி சினிமா உதவிக்கிணற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், பெரிய கனவு இருக்கும். அந்த கனவு நோக்கி சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட கூட பிறந்த அண்ணன் வந்து எதிர்பாராத சாலை விபத்தில் தவறிட்டார். அவருக்கு நாளைக்கு கல்யாணம், நைட்டு ஆக்சிடெண்ட்டை தவறிட்டார். ஸோ அந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு என்னால் முடியல. எல்லாரும் அவர் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிஎம்சியில் அரசு ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவர் பார்க்கும்போது கடைசி நேரத்தில் 2 நாள் கழிச்சு சொல்கிறாங்க, அண்ணனை காப்பாற்ற முடியாது, எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 30 வயசு பையன் திடீர்னு இல்லைன்னும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் புரிய வச்சு.
ஸோ அப்போ என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் சென்னை கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டேன். அவங்க முடிச்சு 12 கண்டிஷன் முடிஞ்சு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிடுவாருனாங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனோட உறுப்பை வந்து ஒரு இல்லாத 5 பேருக்கு தானமாக கொடுன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வரையுமே யாருக்கும் தெரியாது, என் அப்பா அம்மா கூட தெரியாது அவர் போயிட்டாருன்ட்டு. அடுத்த நாள் காலையில் சென்னையிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அண்ணனோட உறுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியும் அண்ணன் நம்மளை விட்டு போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னால் அந்த சினிமா பயணத்தை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட விவசாயம் பார்த்துட்டு இந்த சேவை செய்யணுன்ற இதுக்குள்ள இந்த சர்வீஸ்க்குள்ளே வந்தேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் அந்த கனவை விட்டுட்டு நம்ம பணத்தை நோக்கி தொழிலை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது நம்ம கிராமத்தை ஏன் நம்ம பசுமையாக்கக்கூடாதுன்ற முன்னெடுப்பு எடுத்து எங்கள் எங்களை வேலூர் மாவட்டத்தில் முக்கியமான ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு. அந்த பாலாறை வந்து சில மணல் கொள்ளைகள் ஆக்கிரமி செஞ்சு அழிச்சிட்டு வந்தாங்க. அந்த இடத்த வந்து தனியாலாம் போராடி மீட்டெடுத்து அழிந்த காட்டை மீட்டெடுத்தேன். ஒரு 26,000 மரங்கள் நட்ட ஒரு காடை மணல் கொள்ளைகள் அழிக்கப்பட்ட காடை மீட்டெடுத்து ஒரு 8,000 மரங்கள் நட்டு ஒரு வருஷத்துல மீட்டு அந்த காட்டை உருவாக்கினேன். இதுக்கு எனக்கு முதல் கிடைத்த பரிசு வந்ததுன்னா சிறை தான். நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொலை மிரட்டல், அது மாதிரி நிறைய வந்துச்சு. மினிஸ்டர்ஸ்லாம் ப்ரெஷர்ஸு. நான் எதற்குமே வந்து சரி அடிபடியாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த காட்டை கொடுக்கணும், நம்ம சின்ன வயசில் பார்த்து இந்த மரங்களும் பறவைகளும் வாழணுன்றதுக்காக போராடி மீட்டெடுத்தேன். தொடர்ச்சியாக பிறந்த முதலமைச்சர் என்னோட சேவையை பாராட்டி நாட்டின் 75 சுதந்திரத்தில் சிறந்த இளைஞர் விருதுலாம் கொடுத்தாங்க. என்னோட இதுவரையும் 30,000 மரங்கள் நட்டிருக்கேன், 3 காடுகளை உருவாக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் பணம் பொருள் சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறை அதை வச்சு பெருசாக வாழ போகிறதில்ல. நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகிறது வந்து இந்த இயற்கையும் நம்ம மரங்களும் காடுகளும் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கையை வந்து அழைக்காமல் பாதுகாத்துக்கோ எல்லாம் இங்கே இருக்க எல்லாரோட கடமை. எல்லாரும் மரம் நடணும்னு சொல்ல, இந்த இயற்கைக்காக ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே எடுத்துக்கணும். மரம் நடந்து மட்டும் நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்ல வரல, பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். நம்மளோட தேவைக்காக இங்கே நிறைய மலைகளும் காடுகளும் வந்து அழிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாவே அதுவே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது ஒரு இதுவாக இருக்கும். நம்ம வாழ்கிற பூமி வந்து நம்ம வாடகை தாயில வீட்டில் தான் இருக்கும். இது யாருக்குமே சொந்தமானது இல்லை. நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு விட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். சோஷியல் மீடியாலையும் என்ன அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டைம் என்னோட ஸ்டோரியை படிச்சுட்டு ராமகிருஷ்ண ஐயா தான் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி போட்டாங்க. அது மூலிமா தான் என்ன நிறைய பேருக்கு தெரியும். அது வரைக்கும் நான் பண்ணுற சேவையை யாருமே பார்க்கல. ஏன்னா நான் கடந்த 11 வருஷமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பண்ணிட்டு வரேன். 11 வருஷமாக ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வரேன். இதில் எங்கள் டிரைவருக்கோ யாருக்கோ ₹1 காசு கொடுக்க மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஆக்சிடெண்ட்டில் 2007 இறந்துட்டாப்புல. அப்போது எங்கள் கிராம பகுதியில் வந்து ஆம்புலன்ஸ் சேவை இல்லை, ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. யாரும் கூப்பிட்டாலும் வரல. நானே 2 வீலரில் சுமந்துன்னு போய் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கே ஒரு 1.5 நாள் உயிரோடு இருந்துட்டு தான் இறந்தாங்க. அப்பிலேருந்து நான் ஓச்சு ஒரு 10 வருஷம் சென்று நம்ம இந்த வண்டி நம்ம வந்து எளிய குடும்பத்தை, எங்கள் அப்பா டிரைவர் தான். நான் வந்து வண்டி வாங்கி விற்றுட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா தடவை என் கனவுல வந்து என் தம்பி இல்லை, நான் அனாதையாக நின்னேன் அப்படின்றத நிறையா நாள் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். தம்பி இல்லாததுனால நம்ம தனியாக நின்னோம், அனாதையாக நிற்கிறோமே அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நானே போயிட்டு ஒரு புதுசாக ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நானே வந்து ஓப்பன் பண்ணேன். ஒரு முக்கியமான ஜங்ஷனில் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது நாங்கள் ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணி. இந்த ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 6000 உயிருக்கு மேலே நாங்கள் காவந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 540 பிரசவத்துக்கு மேலே என்னோட ஆம்புலன்ஸ் உதவியாக இருந்திருக்குது. 24 மணி நேரமும் 24x7 எந்த ஃபோன் வந்தாலும் என்னால் எடுத்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கிற 1.5 லட்சம் பேர்கிட்ட என் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கிட்டையும் எங்கள் டிரைவரோ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாரோ ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. நான் போய் சம்பாதிச்சுன்னு வந்த காசில் தான் இந்த ஆம்புலன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் 100-108 அடித்தாலும் என் நம்பர் தான் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு கால் வந்த அடுத்த 18வது நிமிஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுதான் எங்களுடைய ஆம்புலன்ஸினுடைய சேவையினுடைய வரலாறு. எந்த பேஷண்டாக இருந்தாலும் அடிபட்டாங்கன்னா எனக்கு கால் வந்தால் 18வது நிமிஷத்துக்குள்ளே அவங்கள ஜிஹெச்லேயோ ஜிப்மர்லேயோ நாங்கள் சேர்த்துருவோம். எங்கள் சொந்த ஒரு பாண்டிச்சேரி. இன்றைக்கி வந்து 3 ஆம்புலன்ஸ் போட்டு கவர்மெண்ட்டே 5 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது 108ல் எங்கள் பகுதியில்.
அவங்களுக்கு சரிசமமா 3 ஆம்புலன்ஸ் போட்டு என்னோட சொந்த செலவுல நான் இந்த 11 வருஷமா நடத்திட்டு வரேன். இதுக்கு கிடைத்தது வந்து பார்லிமெண்ட், லண்டன் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு என்னை கௌரவிச்சாங்க 2023ல். இந்த அதே போலதான் இந்த பிளாட்ஃபார்மும் நான் நினைச்சு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம். தன்னுடைய ஆழ்மன பக்தர்களோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற நாயகன் நம்முடைய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய ஆன்மீக குரு ஸ்ரீ தயானந்த சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து அவர் பொன் விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா, 100ஆண்டு விழா கண்டு எல்லா சிறப்புகளையும் இந்த உலகத்திற்கு அள்ளி வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நான் பேசுறது ஒரு சிலர் தான் புரியும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஹிந்தி படிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அந்த மொழி ஒரு மனிதனை இணைக்கிறது இல்லைங்களா. எந்த மொழியும் நல்ல மொழி தான். அப்போ நான் படிக்கிற காலத்தில் இருந்தவங்க அந்த மொழி நல்லது இல்லைன்னாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அது நல்ல மொழியாக தெரியுது. ரொம்ப சிரமம். என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஆதித்யா மீடியாவிலிருந்து வருகிற தம்பி பேர் ஞாபகம் இல்லை. நண்பர்களே, அருமை நண்பர் விஜய் அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவிலே, சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே விருது பெறுகிற விருதாளர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். ஏன்னா இந்த நல்ல நாளில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விருதை அவர் திருக்கரங்களினாலே பெறுவது என்பது பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் இந்த விருது கிடைச்சிடாது, இன்னாருக்கும் இந்த இடத்துல கிடைக்கணும்னு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடித்த 2 பெரிய சிறப்பு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தளராது. பண்புடையார் பட்டொன்று உலகம் அகுதின்றே மண்புக்கும் மாய்வது மண்ணுன்னு திருவள்ளுவர் சொன்னார். இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஆத்மா, நல்ல புண்ணியவான் இருந்தால் அவருக்காக இந்த உலகம் வாழும் என்றால் அந்த ஒருவர் என்பது நம்முடைய குருஜியாக நமக்கு இப்பொழுது இன்றைக்கு பிறந்த நாள். அவருடைய பார்வையில தான் நல்லதெல்லாம் படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 சகோதரர்களை நான் நெஞ்சார பாராட்டணும். இல்ல பெரிய விஷயம். இந்த குடியாத்தம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீகாந்த் சார், எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது. இதெல்லாம் சாத்தியமாகாது என்று விலகி கொண்டு போகிற தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் இந்த பொது நலத்தை பாதுகாப்பேன் என்று கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் நிறைய வலிமைகளை பெற்று அவருக்குன்னு ஒரு கூட்டம் ஆதரவு பெறும், நிச்சயமா பெறும். ஏன்னா அது இப்ப தெரியாதுங்க, போக போக வருங்கால சமுதாயம் அவரை வாழ்த்தி பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுறார். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மணிகண்டன், உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். நல்லா கேட்டு 2 பிள்ளைகளுக்கு இன்னும் இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஸ்ரீகாந்துக்கும் மணிகண்டனுக்கும் வெளியில் இருக்கிற பிரச்சனையை விட அவங்க வீட்டில் இருந்தான் பிரச்சனை அதிகம். உனக்கு என்ன இந்த வேலை, சம்பாரிச்சமா சாப்பிட்டோமா, இடத்த வாங்கினோமா, வீட்டை கட்டணுமான்னு போறதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் ஜெயித்து விட்டு சமுதாயத்தினுடைய ஒரு சிற்பியாக, ஒரு அங்கமாக, ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்றால் உண்மையிலே மணிகண்டனுக்கு தான் இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னே தெரியல. நானும் சிந்திச்சு பார்க்கிறேன். ஒருத்தருக்கு அண்ணன் இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொருவருக்கு தம்பி இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றை இழந்தாலும் 1 லட்சம் 1 கோடி ஈடாகாத ஒரு உயரிய செயலை 2 பேருமே கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால்
இந்த சுவாமிஜி, நம்முடைய சுவாமிஜனுடைய பிறந்த நாள் விழாவிலே அவர்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய குருஜியினுடைய தனி பெருமை, தனி சிறப்பே என்னன்னா, அன்புதான் உலகத்தை ஆளும், அன்புதான் முக்கியம் என்று முன்னிறுத்துகிறார். அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய குருஜி அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாரையும் சமமாக பாவிப்பது. இவருக்கு ஒரு இது, இவருக்கு ஒரு சிறப்பு, அவருக்கு ஒரு சிறப்புன்னு இல்லாம எல்லாரும் சரி நிகர் சமம். நம்பங்க மகாகவி பாரதி அந்த சரி நிகர் சமம் என்ற அழகிய சொல்லுக்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய குருஜி அவர்கள் செயல்படுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இவர் விஐபி, இவர் சாதாரண ஆளுன்னெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கிற அந்த சமநிலை. நகையே அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம் பெறுவது பெருமித வெகுளி ஓகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியத்திலே 8 நிலைகளை சொல்றார். ஆனால் நம்முடைய குருஜி மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு சமநிலை என்ற 9வதையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் சமமாக ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, செல்வத்தை கடந்து, சிறப்பை கடந்து எல்லாரையும் ஈக்குவலா சமமாக பார்க்கிற அந்த ஒரு நோக்கம்தான் நம்முடைய குருஜியினுடைய மிகப்பெரிய கோட்பாடாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அது எல்லாருக்கும் வராதுங்க அந்த ஒரு பார்வை. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய நூல்களிலே நாம பார்க்கிற போது அதை அந்த கோட்பாட்டை நோக்கி போகிறது. இன்னொரு சிறந்த செய்தியை என் அனுபவத்தில் சொல்றேன். அருட்பிரகாச வள்ளலார் பசிப்பிணி மருத்துவராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் செய்த பாக்கியம் வள்ளலாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா அவருக்கு முக்கிய நோக்கமே பசியாற்றுவது. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்றால் அதில் அத்தியாவசியமானது அந்த உணவு. இன்னொரு உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பசி உணர்வை தன் உணர்வாக எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மிகப்பெரிய உயரிய மனிதநேயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்பே சிவம் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்லி அன்புதான் உலகத்தை ஆளும் என்பதையும் நிரூபித்து சமநிலையை கையில் எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மனிதநேயத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலே மிகப்பெரிய சிறப்பு. நாம வாழ்த்துன்னு இருந்தாலும் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை, அவருடைய பிறந்த நாளை நம்முடைய பிறந்த நாள் விழாவாக நாமே மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு குதூகலமான ஒரு நல்ல நாளிலே அவருடைய வாழ்த்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுவாங்க எல்லாமே குருவிலா வித்தை பாழ்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர். குருவில்லாம எதுவுமே செயல்பட முடியாது. தனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மறுத்த துரோணரை கூட ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலையை குருவாகவாக ஆன்மீகமாக அதாவது மானசீகமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி கலைகளை கற்றுக்கொண்டான் ஏகலவன் என்பது நாம் அறிந்த வரலாறு இல்லையா? அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்துல பல குருமார்கள் நாங்களும் பல இடங்கள்ல பார்க்கணும். ஆனா சில குருமார்களை கிட்டையே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு தோழமை உணர்வோடு அன்போடு அரவணைத்து ஒரு குகனை ராமன் ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்க வைத்தது போல நம்மையும் சேர்த்து அவர் அருகில் இருக்க வைக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய மிகப்பெரிய தனி சிறப்பு. அதுதான் மிகப்பெரிய வன்மை. அது நீங்க உணர்வு பூர்வமா பாத்தீங்கன்னா தான் தெரியும். சில இடங்கள்ல கிட்டே போக முடியாது சார் இல்ல. ஆனா நம்ம அருகில போய் பார்க்கிறோம், பக்கத்துல இருக்கிறோன்ற அது ஒரு பெரிய அந்த நம்முடைய நமக்கு கிடைத்த குருவினுடைய மிகப்பெரிய மகிமை. ஏன்னா நான்லாம் ஆசிரியர் பணியில இருந்தவன். ஏறத்தாழ ஒரு 36 ஆண்டுகள் அந்த பணியில இருந்தவன். ஒரு குரு ஸ்தானத்துல இருந்தவன். அது வேற குரு இல்லையா? இது அறிவை சொல்லி கொடுக்கிற குரு, அது ஞானத்தை போதிக்கிற குரு இல்ல. எங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து உள்ள போகும், சுவாமிஜி எடுத்து உள்ளே இருந்து வெளியில வரும்.
அதுக்கு பேரு தான் ஞானம்னு பேரு, அதுக்கு பேரு தான் அத்தனையும். அந்த கல்வியைத்தான் அவர் விரும்புகிறார். அது அடுத்த கட்ட பெரிய சிறப்பு. அது புத்தகத்துல ஏட்டிலே படிக்கிற கல்வி அவர் சொல்லல. எப்பயுமே புத்திகள் ஏற்றப்படுகிற கல்வி இல்லை, புத்தியில் உதயமாகிறது கல்வி. அந்த ஞானம் அந்த பெரிய சிறப்பு. அந்த ஞான வெளிச்சத்தினுடைய வடிவமாகத்தான் சுவாமிஜி நமக்கு அருள் பாலிக்கிறார். மனிதனுக்கு நீங்க குரு அருள் நிச்சயமா தேவைப்படும். அப்போ ஐயா தான் அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு கூட்டு போய் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நீங்க கோயில் கூட்டு போயிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்கேங்க. அதே மாதிரி இந்த பர்த்டே எனக்கு ஒரு ஸ்பெஷலா தெரியுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லா பிறந்தநாள் போனா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா இங்க ரிட்டர்ன் கிஃப்டே வந்து ஒரு விருதா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றியா.